இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய். ஆமா, அழகா போட்டிருக்காங்க. பளிச்சுன்னு இருக்கு. வர இந்தா இதா மாமா, கோலம் ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா தேங்க்ஸ் மாமா. நல்ல மங்களகரமா அழகா இருக்கு. இந்தா விபூதி வச்சுக்காமலே நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட. இந்தம்மா. ஏய், என்னடா ஏன் அப்படி நின்னுட்டு இருக்கீங்க? கடைக்கு ஆளுங்களா வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. பிருந்தா, நீ போய் வரவேற்புக்கு சந்தனம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. சரி மாமா. டேய், நேத்து நைட் சூர்யா வந்தானா? சொல்றா, அவன் இங்க வந்தானா? அது வந்தான். முட்டாளடா நீ. வர அப்படி வா. ஏய் போடா. ஏடா மாறா, அறிவு கெட்டவன. டேய் டேய், வாங்க மாறன். நீங்க என்ன கடைக்கு ஒழுங்கா இன்வைட் பண்ணலனாலும் டாடிக்காக நான் கண்டிப்பா வருவேன். என்ன பெட்டி இவன்? டேடி டேடி மர வேணாம்டா. பெட்டியா? விட்றா. என்னடா பெட்டி? என்னடா வேணும் உனக்கு? சட்டையில இருந்து கயிறா டேடி பஸ்ட். டேடி கொஞ்சம் நிதானமா இரு. கொஞ்சம் பொறுமையா இரு. சும்மா நடிக்காத. உனக்கு நான் நல்லா இருந்தா பிடிக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? டேடி ஜெயிக்கிறதா இருந்தா நேருக்கு நேரா மோதுடா. சண்டை செஞ்சு ஜெயிக்கணும். இப்படி எல்லாம் நரித்தந்திரம் பண்ணாத. ராகவண்ணா, என்னடா ஆச்சு? மாறா ஏன்டா இப்படி பண்றப்பா? பொறுமையாடா. அம்மா என்னடா ஆச்சு? அது என்னதானா கேக்குறேன், என்னாச்சு? பண்றதையும் பண்ணிட்டு என்னாச்சு உனக்கு கேக்குறேன். ஏய் மாறா கொஞ்சம் பொறுமையா இருடா. சொல்றது கார்த்தி, கேளுடா. என்னாச்சு? டேய், கஸ்டமர்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்கு கிஃப்டா வச்சிருந்தோம்ல, அந்த தையல் மிஷின் பாக்ஸ்ல எல்லாமே உள்ள இருந்த மிஷின்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா சிங்கிளா இருக்கு. ஓஹோ, ஐயா அது எல்லாமே நான் தான் பண்ணிருப்பேன்னு நினைச்சு என்கிட்ட வந்துட்டாரா? டேய் முறைக்காதடா. முதல்ல ஒரு விஷயம் நடந்திருந்தா அது யார் பண்ணிருப்பா, எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு யோசி, சரியா? அதுக்கப்புறம் யார் கூட மல்லு கட்டணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம். டாடி நீங்களே சொல்லுங்க, நான் இந்த மாதிரி சில்லறத்தனமா பண்றாளா? சூர்யா, தப்பா நினைக்காத. நீ ஏதாவது கோவத்துல இப்படி ஐயோ அத்தை, சத்தியமா நான் எதுவும் பண்ணல. டேய் உன்னை எனக்கு பிடிக்காதான், நீ அவமானம் பண்ணணும்னு நினைப்பந்தான். ஆனா அது உனக்கு எனக்கு இருக்க தனிப்பட்ட விஷயம்டா. உன் தொழில் அழிக்கிறது, உன் குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி மட்டமான வேலை நான் செய்ய மாட்டேன்டா. மாமா நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மாமா நீங்க என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. யாரு நீ? என்னடா அந்த நேரத்துல? இதெல்லாம் வேணாண்டா. போர் அடிக்குதுல, சுத்தமா தூக்கமே வரல. அங்க பாரு, பலூன் வெடிச்சிருக்கு. பாவா ஆட்டத்தை கண்டினியூ பண்ணு. ஏய் போதுண்டா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். ஏன் மாமா அப்ப டைம் என்ன இருக்கும்? டைம் ஒரு ஒரு 12:30 இருக்கும். அப்போ அந்த கேப்ல தான் அவ உள்ள பூந்திருப்பாள மாறா. மாறா ஒரு நிமிஷம் இங்க வந்து பாரு.
பெரிய சிபிசிஐடி துப்பு தொலைக்கிறாங்களா? நல்லா தொலைக்கட்டும். வீரா என்னாச்சுமா? ஏதாவது துப்பு கிடைச்சதா? பொருள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சதா? வலிமா, யாரும் பயப்பட வேண்டாம். நாங்க பொருளோட வரோம். ராகவன் மாமா, உங்க தம்பியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் வீரா மாறா, நானும் வரட்டுமா? இல்ல கார்த்தி, நீங்க இங்க இருந்து ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாரையுமே பாத்துக்கோங்க. யாருக்கும் எந்த குறையுமே வராத மாதிரி கவனிச்சுக்கோங்க. நானும் மாறணும் பொருளோட கண்டிப்பா சீக்கிரமே வந்துருவோம். வா போலாம். வந்துரும். பார்த்து பார்த்து பத்திரமா சரி, போயிட்டு வாங்க. ஐயோ கடவுளே, ஏன் தான் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்குறியோ தெரியல. ஒரு நாள் கூட நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோமோ தெரியல. என்னடா ஏய், கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. எவ்வளவு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். அண்ணா விடுண்ணா. அவன் எதுவும் தெரியாம தானே செஞ்சுட்டான். வேணும்னு செய்வானா? விடு. ஏன்டா? வீரா, ம், இது யாரு வீடு? எல்லாம் நம்ம குமாரண்ண வீடுதான். ஓ, நீ அப்படி வரிய? அப்படியேதான். கரெக்டு தான் வீரா, நீ செம்ம ஷார்ப்பு. பர்ஸ் எடுத்து கொடு. ஆ, போலாமா? ம். யாரு? யார் நீங்க? என் பேரு வீரா, இவரு மாறன். உங்க ஹஸ்பண்ட் காவிரி டெக்ஸ்டைல்ஸ்ல ஒர்க் பண்றாருல, அந்த ஓனரோட மருமகனா? நான் அவரோட பையன். ஓ நீங்களா? வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காரு. எப்படி இருக்கீங்க? ஐயாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவர் அடிக்கடி உங்களை பத்தி உங்க அக்காவை பத்தியும் சொல்லிட்டே இருப்பாரு. எங்க குடும்பத்துக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை நம்ம நல்லா பாத்துக்கணுங்க, அதெல்லாம் கடமை. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல ஏங்கா குமாரண்ண குமாரண்ணனே வந்துட்டாரு. ஐயோ, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா?